எதையுமே வச்சுக்க மாட்டேங்களா, கொடுத்துட்டே இருக்கலாம். இப்ப சர்வம் பட்சயாமிங்கிறான், எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேங்கிற. அயோத்தி சௌக்கியமா இருந்தது காரணம் என்னன்னா நாஸ்திகன் கிடையாதுங்கிறார். கோடி ரூபாய் வரும்னாலும் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டான். ராமாயணத்தை பார்த்தா தெரியுது இதுதான் காரணம். 4 வேதமும் அத்தியனம் பண்ணி பல சாக்கைகளை அத்தியனம் பண்ணின பிராமணாலாம் இருந்திருக்கா. பிராமணா விஜிதேந்திரியா, பிராமணாலாம் எப்படி இருந்தா இந்திரிய நிகிரகம் பண்ணி கண்டத்தில் ஆசைப்படாமல் இந்திரிய நிகிரகம் பண்ணி அப்படி ஜிதேந்திரியாளா இருக்காளாம் அத்தியனம் பண்ணின பிராமணாலாம். தானாத்யயனசீலாச்ச, நிறையா வச்சுக்கவே தெரியாதான், எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கார். அத்தியன எப்போதும் வேதம் சொல்லிகிட்டே இருக்காராம். வசந்த தந்தன்மே எப்போ பார்த்தாலும் கையில் விரல் போட்டு இப்படியே சுற்றின்னு உரு போட்டுட்டே இருக்காராம். அத்தியனசீலாச்ச, அதான் 7-10 வருஷம் முடிஞ்சாச்சு அத்தியனம். திரும்பி ஏன் அப்படின்னா யாவத் ஜீவன் உயிர் போகிற பிறந்து வேதத்தை மறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, மறக்கக்கூடாதுன்னு. அத்தியனசீலாக, அது மாத்திரமில்லை எதையுமே வச்சுக்க மாட்டேங்கலாம், கொடுத்துட்டே இருக்காளாம். தப்பித்தவரி யாராவது இந்தாங்கோ வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டா சையதா, கை நீள மாட்டேங்கிறதா பின்னாடி போகிறதான். சையதா, இதுக்கு வேண்டாமே, எனக்கு சௌரியமாக இருக்குது, கொஞ்சம் சிரமப்படுறவாளாக பார்த்து கொடுங்கோன்னா அவன் சிரமப்படுறவாளை பார்க்கவே முடியலையாம். ஏன்னா நாக்குண்டலி நாமகுடி, இந்த ரோட்டில் போகிறவன் அத்தனை பேருமே இப்போ எல்லாரும் செல் வச்சுன்னு போகாதவன் யாராவது இருக்கணும். ரோட்டில் சஞ்சாரம் பண்ணுறதில் செல்லு இல்லாதவா யாராவது இருக்காளோ? லட்சத்தில் ஒருத்தந்தான், பாக்கி எல்லாத்தையும் செல். அயோத்தியில் எப்படின்னா இப்போ செல்லு மாதிரி அன்னைக்கு கிரீடம் இல்லாதவனே கிடையாதா, குண்டலம் இல்லாதவனே கிடையாதா, ஆபரணங்கள்லாம் இல்லாதவனே கிடையாது. சர்வாலங்கார பூடினா தான் சஞ்சாரம். நாக்குண்டலி நாமகுடி சையதா, கையை நீட்ட மாட்டேங்கிறாளாம். இப்போ சர்வம் பட்சயாமிங்கிறான், எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேங்கிறான். அன்னைக்கு என்ன, நான் எதை கொடுத்தாலும் வேண்டாங்கிற. சையதாச்ச பிரதிகிரகே, அதை விட இவ்வளவு சௌக்கியமாக இருந்ததே அயோத்தி. அதுக்கு காரணம் என்னன்னா நநாஸ்திகா, நாஸ்திகனே கிடையாதான். அதனால தான் இப்போ குவைத் இருக்குது, அபுதாபி இருக்குது, அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் இருக்கணும். வசதி வாய்ப்பில் குறைச்சலாக உள்ள தேசம் ஒன்று சொல்லும். இவன் திமிர்தண்டமாக சண்டை போட்டு வேணால் சொத்தை அழிச்சிருக்கலாம் யுத்தம் பண்ணி. சாதாரணமாக இந்த கல்ஃப் கண்ட்ரி முழுக்க சௌக்கியமாக இருக்கா இல்லையா, கோடீஸ்வரனாக இருக்கானா இல்லையா. மூலம் என்னன்னா நாஸ்திகனே கிடையாது இஸ்லாமில், அதான் காரணம். இஸ்லாம் மதத்தில் நாஸ்திகம் கிடையாது. அயோத்தி சௌக்கியமாக இருந்தது காரணம் என்னன்னா நாஸ்திகன் கிடையாதுங்கிறார். நாஸ்திகா, அது மாத்திரம் இல்லை, கோடி ரூபாய் வந்தாலும், கோடி ரூபாய் வரும்னாலும் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டானா. ஒரு பொய் சொன்னால் கோடி ரூபாய் வரும்னா நாக்கறுத்தாலும் பொய் சொல்ல மாட்டான். நான்று தகா நகஷ்சித பகுஸ்ருதா, அது யாரை பார்த்தாலும் நிரட்சர குச்சியே கிடையாதுங்கிறார். ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கான் பாருங்கோ. உதகசாந்தின்னா வாயை உண்டி அழைச்சிட்டு இருக்கா பாருங்க சில பேர். வேதம் சொல்கிற மாதிரியே வாயை அழைச்சின்னு அப்படியே 10 வருஷம் அபியாசம் வந்து இப்படியே அவன் சொல்கிற மாதிரியே வாயை சொல்லி இதுக்கு 10 தடவை அத்தியானமே பண்ணியிருக்கலாம். இவன் இந்த ஏமாத்துறதுக்கு பிரயத்தனப்பட்ட 10 வருஷத்தில் 1 வருஷத்தில் உதகசாந்தியே தெரிஞ்சுட்டு இருக்கலாம். இதை தெரிஞ்சுக்காமலே 10 வருஷம் வாயை அசைக்கிறா பாருங்க. அது மாதிரி இல்லையா, யாரை பார்த்தாலும் எப்படி இருக்குன்னா த்விவேதிங்கிறா. அது இன்றைக்கும் ஆச்சரியம். யூபி பாருங்கோ, த்விவேதி, திரிவேதி, அப்புறம் சதுர்வேதி, இது மாதிரி நிறையா பேர் அங்கே தான் இருக்கா, யூபியில் தான் இருக்கா இன்றைக்கும். ஏன்னா அது ராமாயணம் சொல்கிறது யூபி அயோத்தி இருக்கிற பிரதேசமும் அது உத்தரப்பிரதேசம். அதனால நகச்சித பகுஸ்ருதா, இன்னைக்கு அன்னிலேருந்து ஆரம்பித்து இன்னி வரையில் அந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த வேதம் இருந்துருக்கு. அந்த ஃபேமிலி த்விவேதி, திரிவேதி, சதுர்வேதின்னு இருக்குது. அதை ராமாயணம் சொல்கிறது நிறையா அத்தியனம் பண்ணியிருப்பான், நிறையா சாக்கைகளை அத்தியனம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது தெரியுறது என்ன தெரியுறதுன்னா,
இது மாதிரி நிறையா சாகை அவள் தான் பண்ணியிருக்கா. இன்றைக்கும் இன்றைக்கி யூபி முழுக்க சுக்லயஜுர்வேதம் ஆத்தியந்தின சாகை தான். அவள் தான் எல்லா சாகையும் அத்தியனம் பண்ணியிருக்கா. இன்றைக்கும் இன்றைக்கி 10 சாகையும் அத்தியனம் பண்ணிவிட்டா. அவள் இதுக்கு இப்படி பண்ணிவிட்டாளேன்னு இன்றைக்கி பார்க்கும்போது தெரியறது. ராமாயணத்தை பார்த்தா தெரியுறது இதுதான் காரணம்னு வால்மீகி சொல்கிறார். அந்த பிரதேசத்தை தான் வர்ணிக்கிறார். இப்போ அயோத்தி பிரதேசத்தை வர்ணிக்கிறார். அங்கே அப்படி வேதம் நர்த்தனம் பண்ணி ஒரு வேதம் ஒரு சாகையோட எந்த பிராமணனும் இல்லாமல் 4 வேதமும் அத்தியனம் பண்ணி பல சாகைகள் அத்தியனம் பண்ணின பிராமணாலாம் இருந்திருக்கா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.